100 கோடி ரூபாய் சொத்து கொள்ளை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. சிஎம் விஜய் என்ன செய்ய போகிறார்? பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் முறைகேடாக வேறொருவரின் பெயருக்கு பதிவு செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் சார் பதிவாளராக பணியாற்றிய ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் மிகவும் அதிர்ச்சியளிக்கும் விஷயம் என்னவென்றால், தற்போது கொடைக்கானல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணியாற்றி வரும் ஜஸ்டின் மணிகண்டன் பழனி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நிரந்தரமாக பணியாற்றவில்லை. ஒரே ஒரு நாள் மட்டுமே தற்காலிக பொறுப்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த ஒரு நாள் பணிக்காலத்திலேயே பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் சொத்துக்களில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் தனியார் நபரின் பெயருக்கு சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த தகவல் வெளியானதும் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்த முறைகேடு குறித்து தகவல் கிடைத்தவுடனே உயர் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். ஆரம்பகட்ட விசாரணையில் பல முக்கிய தகவல்கள் கிடைத்ததைத் தொடர்ந்து ஜஸ்டின் மணிகண்டன் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதோடு இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலப்பதிவு எப்படி நடந்தது? இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது? போலி ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டனவா அல்லது திட்டமிட்ட சதி நடந்ததா என்ற பல்வேறு கோணங்களில் அதிகாரிகள் விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ள திமுக ஐடி விங், தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன் அப்படின்னு மேடைக்கு மேடை சும்மா வீரவசனம் பேசுறீங்களே விஜய் அங்கிள் என கேள்வி எழுப்பியுள்ள திமுக ஐடி விங், 100 கோடி ரூபாய்க்கும் மேல மதிப்புள்ள கோவில் சொத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடா பத்திரம் பதிவு பண்ணி கொள்ளையடிச்சிருக்காங்க. இது ஏதோ சாதாரணமாக நடந்த விஷயம் கிடையாது. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு கோவில் நிலத்தை பத்திரம் பதியணுன்றதுக்காகவே ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கு அந்த இடத்துக்கு அவசரமாக டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க. மற்ற அதிகாரிகளை எல்லாம் அன்னைக்குன்னு பார்த்து லீவ் எடுக்க வைக்கிறாங்க. சரி, பத்திரம் பதிஞ்சு முடிஞ்ச அடுத்த நாளே அந்த பதிவாளரை அங்கிருந்து வேறு இடத்துக்கு மாத்துறாங்க. இதெல்லாம் தற்செயலாக நடக்கிற விஷயமா? இது அப்பட்டமான திட்டமிட்ட பகல் கொள்ளை. முதலமைச்சர் அவர்களே, இதுக்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? உங்கள் கண் முன்னாடி இவ்வளோ பெரிய கொள்ளை நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என திமுக ஐடி விங் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் தமிழக மக்கள் மத்தியில் பழனி கோவிலுக்கு சொந்தமான இந்த 100 கோடி ரூபாய் சொத்து விவகாரம் விவாத பொருளாக மாறி வருவதையும் பார்க்க முடிகிறது.